குஞ்சு என்ற ஒரு பழம் எழுத்தாளர் மணிக்கொடி காலத்தவர்கள் குபேர தரிசனம் அப்படின்னு ஒரு கதை இருக்கிறார். குபேர தரிசனம் என்றால் நம்ம சாமி கும்பிட்றது மாதிரி, அதாவது செல்வம் கொட்டணும் என்பதற்காக ஒரு தெய்வத்தை, ஒரு ஒரு முருகன் போன்ற ஒரு தெய்வத்தை வைத்து, குபேர தெய்வத்தை வைத்து வணங்குவது ஒரு வழக்கம். அதுக்கு குபேர தரிசனம்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு நண்பர்கள், அடிப்படையான நண்பர்கள். ஒருத்தன் என்னன்னா, ஒரு காலத்துல அவங்க இளைஞர்களா இருக்கும்போது புரட்சியை பத்தி பேசுறான், லட்சியத்தை பத்தி பேசுறான். இந்த உலகத்தை மாற்றி அமைக்கணும், இந்த பொருளாதாரம் என்பது, பணம் என்பது மனிதனை ஒடுக்கக்கூடிய விஷயம், இந்த பொருளாதாரம் தான் எல்லா வகையிலையும் மனிதனை கீழ்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொன்ன ஒரு நண்பன் என்ன பண்றான்னா, பிற்காலத்துல மெல்ல 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 என்ன ஆயிடுறான்னா, ஒரு வியாபாரியா மாறுறான். அதாவது ஒரு பிசினஸ் மேனா வர்றான். அவன் பிசினஸ் மேனா வந்த பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்களை பேசிக்கொண்டு இருந்தவன் மெல்ல என்ன ஆயிடுதுன்னா, அந்த பணத்துக்கு அடிமையாகி அவன் ஒரு பெரிய குபேரனா வர்றான். அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா வர்றான். அந்த செல்வந்தர் ஒரு விழா வைக்கிறாரு, இந்த குபேர தரிசனம்ங்கிறது. அது நண்பனுக்கு சொல்றாரு, நீ வான்னு சொல்லி. இந்த நண்பனும் அவன் போல இருந்தவன் தான். உலகத்தை மாற்றணும், அல்லது இந்த இந்த சடங்குகள் என்பது பொய், அல்லது இந்த சாதியம் என்பது பொய், எல்லா என்று பொய் என்று சொல்லிக்கொண்டு இருந்த அந்த நண்பன் என்ன செய்யறான்னா, இந்த குபேர தரிசனத்தை போய் பார்ப்போமே, ஒரு 20 வருஷம் ஆகிப்போச்சு என் நண்பர் அப்படி நினைச்சிட்டு கிளம்புறான். அவங்க தம்பி சொல்றான், அண்ணா இதெல்லாம் உனக்கு பிடிக்காதே, ஏன் போற? இல்லை, எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, அண்ணன் விரும்புறான்னு சொல்லிட்டு, இது ஒரு தீபாவளி முடிந்த மறுநாள். அந்த காலத்தில் பஸ் வசதி இல்லை. இந்த கதை எழுதப்பட்டது 1942, நினைச்சு பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இரவு நேரத்தில் மெல்ல, மாலை நேரத்தில் மெல்ல அந்த ஒரு 8 கிலோமீட்டர் இங்கிருந்து, இப்போ திருநெல்வேலிக்கு மெயின் ரோட்டுக்கு வரும்னா ஒரு கிராமத்திலிருந்து 8 கிலோமீட்டர் வர்றாங்க. அங்கே வரும்பொழுது மாலை நேரம் ஆகிறது, இருட்ட போகிறது. பஸ், எந்த பஸ் வரல. குறிப்பிட்ட பஸ் வரணும், ஒரு 4-5 பஸ் பார்க்குறாங்க, எந்த பஸ் வரல. என்னடா பஸ்ஸே வரலைன்னு சொல்லும்போது இருட்ட ஆரம்பிச்சிருது. ஒரு பெரியவர் வர்றாரு, அங்கே ஒரு வெத்தலை போட்டுட்டு இருக்காரு. தம்பி நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் 4 மணிக்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பஸ் வரலையா? பஸ் வரலையே, நாங்கள் 4 மணிலேருந்து. அடடா, நேற்று தீபாவளி அல்லவா, இந்த தனியார் பஸ்காரங்கள்லாம் நான் இன்னைக்கு வரமாட்டாங்க, வந்தா ஆட்சி, வரலைன்னா போச்சு, இன்னைக்கு ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா இருப்பாங்களே, அது தெரியாம போச்சு, நானும் தவறுதலா வந்துட்டேனே என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, நான் பக்கத்துல ஒரு 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 புலிமேடுன்னு இருக்கு, அந்த இடத்துக்கு போய் தங்க போறேன் அப்படிங்கிறாரு. மழை வேற லேசா வர்ற மாதிரி இருக்குது. இவர் போன பின்னாடி இந்த அண்ணனும் தம்பியும் பதட்டப்படுறாங்க. இருட்டிருச்சு, என்ன பண்றது? கையில கொஞ்சம் பணம் இருக்குது, பை வேற வச்சிருக்காங்க, நடந்து போகணும், அங்கிருந்து கும்பகோணம் போகணும், அது 18-20 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் தள்ளி வரும் பொழுது கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறாங்க, ஒன்றுமே பஸ் வரல. ஒரு லாரி வருது. அந்த லாரி வரும்போது என்னன்னா, ஒரு பெரிய ஆட்டத்தோட பயங்கர கொண்டாட்டமும் சிரிப்பும் கும்மாளமாக வர்றாங்க. அதை பார்க்கும்போது இவங்களை ஏற்றுற மாதிரி தள்ளி போயிடுறாங்க. இப்போ அவர் கரிச்சால் கொஞ்சம் எழுதுறாரு, இந்த லாரியும் கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கும் போல தெரியுது, இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பஸ் வருது. அந்த பஸ் என்னன்னா, வந்த பஸ் நின்ன உடனே ஓடி ஏறுறாங்க. தம்பி முன்னாடி ஏறுறான், அண்ணன் பின்னாடி ஏறும் பொழுது அவன் விட்டுட்டு போயிடுறான். இவன் கீழே தடுமாறி விழுகிறான். இருட்டு நேரம், வண்டி போயிடுச்சு. அவனை உள்ள தள்ளிடுறானுங்க, தம்பியை உள்ள ஏறுன்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணன் இங்க கிடக்குறான். இப்போ என்ன பண்றது தெரியல, ஒத்தையில என்னடா பண்றது, இருட்டு, ஒரு 11 மணி ஆகி போயிடுச்சு. பக்கத்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு மெல்ல நடந்து வர்றான். ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்த உடனே அங்கே கேட்குறான், ஐயா இந்த மாதிரி பஸ்ஸை தவற விட்டுட்டேன், பொருட்கள் எல்லாம் என் தம்பி கொண்டு போயிட்டான், நான் நாளைக்கு காலையில் குபேர தரிசனம்னு ஒன்று இருக்குது, என் நண்பர் வச்சிருக்கிறாரு, அந்த ஊருக்கு போகணும், ஒரு பஸ்ஸுக்கு கொடுங்க, நான் ஒரு வாத்தியார் வேலையை பார்க்குறேன், நான் திருப்பி கூட உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன், என்னுடைய முகவரியெல்லாம் தர்றேங்கிறாங்க. இந்தா இப்படி போங்க, ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர் தான், போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ அங்கே நடந்து வரும்போது இன்னொரு வீட்டை பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி வாங்க வாங்க வாங்க, அது ஏதோ ஒரு விருந்து நடக்குது போல தெரியுது, 4 பேருக்கு விருந்து வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு விருந்து வைக்கிறான். அந்த விருந்து வைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு 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 8 அணா 6 அணா நினைக்கிறேன், 6 அணா கொடுங்க, நான் நடந்து போயிடுறேன்னு சொல்லும்போது, 6 அணாலாம் கொடுக்க முடியாது, 1 அணா தர்றேன் போடுங்க. ஐயா பஸ் சார்ஜ் 6 அணா, 1 அணா தன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின் போது, 1 அணாவும் இல்லை, நீ நடந்து போ அப்படிங்கிறான். அந்த 1 அணா தரும்போது நடத்து வர்றான். இன்னொரு வீட்டுக்கு வரும்போது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறார். இவனை பார்த்த உடனே கூப்பிட்றாரு,
சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு ஐயா, எனக்கு இவ்வளவு பணம் வேணும், கும்பகோணத்துக்கு போகணும்னு சொல்லும்போது, இப்போ தான் நான் சாப்பிட்டேன், நீ இன்னொரு வரை வேணுமா சாப்பிட்டுக்கிறியா அப்படிங்கிறாரு. இல்லை நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லும்போது அவருடைய 2 கைகளும் குஷ்டம் வந்து 10 விரல்களும் உதிர்ந்து போய் புண்ணாய் இருக்குது. இந்த புண்ணாய் இருக்கிற விஷயத்தை பார்த்தா 16 கிலோமீட்டர் நடக்கணும். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த குஷ்டரோகிய கையை பிடித்து கெஞ்சுகிறான், ஐயா எனக்கு ஒரு 6 அணா கொடுங்க அப்படிங்கிறான். ஒரு மனிதன் எந்த எல்லைக்கு போறான்னு பாருங்க. அவனுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்குது. நம்மளை தொடுவதற்கே பயப்படக்கூடிய ஒரு நிலையில ஒருத்த வந்து 6 அணாக்காவை தொட்டு கதறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள போயிட்டு 6 அணா தரல 2 அணா தர்றாரு, இவ்வளவுதான் தர முடியும்னு சொல்லிட்டு அதை வாங்கி வர்றாரு. பசிக்குது, சாப்பிட்டு வந்து சேர்றான். இங்க வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு கொண்டாட்டமா இருக்குது. மக்கள் அவருடைய நண்பர்கள் எல்லாமே குபேர தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க, இவனை கொண்டாடிட்டு இருக்காங்க, இவனை மகனை கொண்டாடுறாங்க, இவனுடைய அப்பாவை கொண்டாடுறாங்க, இவனுடைய நண்பர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவனுக்கு மாலை மரியாதையா இருக்குது. இவர்தான் ஒரு காலத்துல லட்சியத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர். இவரை பார்த்த உடனே இவனும் வாழ்த்திட்டு வர்றான். இந்த கதையில என்னையா மேஜிக்கே நிகழையிலையே அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே இந்த கதையை ஏன் அவன் எழுத வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஒருத்தன் இந்த வாழ்க்கையை இந்த குபேர தரிசனம் என்று நம்பக்கூடியவன், அவனுடைய தரிசனங்கள் பூராமே வேற ஒன்றாக இருக்கிறது. மனிதர்களுடைய கீழ்மையை அவன் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஒரு எத்தனை பேர் பணம் என்கிற ஒரு விஷயத்துல எத்தனை பேரை சந்திக்கிறான், 3 பேரை சந்திக்கிறான், பஸ்ஸை சந்திக்கிறான், ஒரு தாத்தா வர்றாரு, இத்தனை பேரை சந்திக்கிறான். எனவே இவனுக்கு இப்படி நடக்கிறது, அவனுக்கு அப்படி நடக்கிறது. அவன் ஏன் அப்படி ஆனான்? இந்த மாயம் இருக்குல்ல, கதைக்கு வெளியில் ஒரு மாயம் இருக்கிறது. இந்த மாயத்தால் தான் நாம் அனைவரும் கட்டுண்டு கிடக்கிறோம். நம்மை நாம் நினைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அல்ல, நம்மளை இயக்கக்கூடிய ஏதோ ஒன்று, அது என்னவாக இருக்கலாம், சரிங்களா, பொருளாதாரமா இருக்கலாம், சாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்மளை இயக்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த மாயத்தை கரிச்சான் குஞ்சு ரொம்ப அமைதியாக அந்த குபேர தரிசனம், எல்லாருமே குபேரனமாக ஆக வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த குபேர தரிசனம் என்பது ஒரு பக்கம் ஒரு செல்வ செழிப்பு, ஒரு பக்கம் அபத்தத்தினுடைய உச்சநிலை. இதுதான் வாழ்க்கை என்கிற இந்த 2 விஷயத்தை பொருந்தக்கூடிய இடத்துல அந்த மாயம் அந்த கதையில நிகழ்கிறது.